அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம 2 விஷயம் பத்தி பேச போறோம். ஒன்று, திராவிட புரட்சியாளர்கள் திராவிட கருத்தியலால் பெரியாரிய கருத்தியலால் மிகப்பெரிய மாறுதல், மிகப்பெரிய புரட்சி உண்டாக்கி ராமநாதபுரத்துல ஒரு நபர் ஒரு ஆகச்சிறந்த ஊப்பியா, அதாவது இன்ப நிதிக்கு கோஷம் போற அளவுக்கு ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஊப்பி ஒருத்தர் கண்டு எடுக்கப்பட்டிருக்காரு. அவர் திராவிடத்தால எப்படி இந்த திராவிடத்தை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறாரு. இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு அந்த மேனிஃபெஸ்டோன்னுவாங்கல்ல, அந்த தேர்தலில் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காப்புல நம்ம மக்களிடையே. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா நம்ம இதை அவரை பத்தி பேசி ஆகணும். ஏன்னா திராவிட புரட்சி என்பது சாதாரண புரட்சி இல்லை இந்த 60 ஆண்டுல. அதனால அதை பத்தி பேசுவோம். அடுத்து அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல வேட்பாளர்களை அறிவிச்சு முடிச்சாச்சு. இப்ப பாண்டிச்சேரி வேட்பாளர்கள் அறிவிக்கிறதுக்கான கூட்டம் போடப்பட்டிருக்கு. அது என்னைக்கு என்னன்னு சொல்லிட்டு அதை பத்தியும் இந்த காணொலியில பேசுவோம். வாங்க. அதற்கு முன்னாடி இந்த 2 விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் விஜயை பத்தி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியா அவரு வந்துருவாரு, இவரு வந்துருவாரு, கூட்டணி இவங்க கூட உறுதியாக போகுது, நம்ம கூட விசிகா வந்துரும், கம்யூனிஸ்ட் வந்துருவாங்க. அட ஓகே, யாரோ ஒருத்தர் சின்ன சின்ன அமைப்புகள் கட்சி வச்சிருப்பாங்கல்ல, அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காத்து கொண்டே இருந்தாங்க. ஆனா இறுதி வரை யாரும் வரல. ஒரே ஒருத்தர் இறுதி வரை நம்பினாங்களாம், யாருன்னா காங்கிரஸ் வந்துருவாங்க, ஏன்னா ராகுல் காந்தி அவருக்கும் நிறைய நட்பு இருக்கு அப்ப இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்திருக்காப்ல. ஆனா காங்கிரஸ் இவங்க கூட திமுக கூட பேரத்தை அதிகரிக்கிறது தான் அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்றது நம்மளுக்கு புரியல போல. அதுவும் இவங்க ஒரு 3 சீட்டுக்காக தாவேக்காவை பயன்படுத்திக்கிட்டாங்க, அதையும் தெரியல. ஆனா இந்த விக்கிரவாண்டி மாநாடு, அது மாநாட்டுல சொன்னாருல்ல, நம்மளை நம்பி யாருன்னா கூட்டணிக்கு வரலாம் இல்லையா, அப்படி வரவங்களை அரவணைக்கணும் இல்லையான்னு சொல்லிட்டு வீரவசனம் எல்லாம் பேசினாரு அண்ணன். ஆனா இப்ப முச்சந்தில நடுத்தெருவில் நிக்க வச்சுட்டாங்க. எல்லாரும் நம்பணும், யாரும் வர மாதிரி இல்லை கூட்டணிக்கு, எல்லாரும் போட்டு துவைச்சிட்டு இருக்காங்க. இதுல ஒரு சிலர்ல சொல்லிட்டு இருக்காங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, விஜய் அவர்கள் தேர்தலில் போட்டிடுறது கூட வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு நம்மளுக்கு தெரியல, பார்ப்போம். அண்ணன் மனசை ஆறுதல் படுத்திக்கோங்க, இதுதான் இப்படிதான் இருக்கும் அரசியல், கூட்டணிக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்படிதான் வராம கூட போகலாம், அதனால காம் டவுன், ஓகே இப்படிதான் இருக்கும். இப்ப வீரவசனம் பேசுறாங்க, அப்படியே தாவேக்கவனர்லாம் நாங்கள் தனியா நிற்போம், தனியா நிக்கிறதுக்கு யாருன்னா தைரியம் இருக்கா அதிமுகவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வீரவசனம் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ப்போம் தனியா வச்சு நீங்க நிக்கிறீங்களான்னு தேர்தல்ல. அண்ணன் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கிறாரு, இது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா இதை குறித்து முக்கியமா பேசணும். ஏன் அப்படின்னா, இந்த 50-60 ஆண்டு கால அரசியல் வரலாற்றுல திராவிடம் தான் படிக்க வச்சுச்சு. திராவிடம் தான் நம்மளுக்கு ஒரு அடிப்படையான அனைத்து விஷயங்களையும் சேர்ந்து கொடுத்துச்சு. துணி போடுறதுக்கு திராவிடம் தான், நீ பேசுறதுக்கு திராவிடம் தான் காரணம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல புரட்சியை தமிழ்நாட்டுல திராவிடம் தான் உருவாக்குச்சு. அது பகுத்து அறிந்து அதை பேசணும். இந்த எங்களுடைய தாத்தா பெரியார் செஞ்ச புரட்சி தான் மிகப்பெரிய புரட்சி. நிறைய பேர் இளைஞர்களா இருக்கட்டும், இந்த திமுக திராவிட கழகத்துல இருக்கக்கூடியவங்களாம் ஒரு கருத்தியலா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியார் இஷ்டுகள் உருட்டிட்டு இருந்தாங்க. ஆனா அது உண்மைதான். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ராமநாதபுரத்துல வெட்ட வெளிச்சமா அது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு, நிரூபிக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த முன்னாடிலாம் தேர்தல்ல எப்படி சந்திச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, திமுக வாக்குக்கு பணம் கொடுப்பாங்க, குவார்டர் கோழி பிரியாணி வாங்கி தருவாங்க. அப்புறம் அதையும் தாண்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த இடைத்தேர்தல்கள்லாம் ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கி சுற்றுலா கூட்டு போறது, அவங்கள பட்டியல அடைக்கிற மாதிரி அடைச்சு வச்சு ஒரு படத்தை, உதயநிதி அவர்கள் படத்தை அது இதுன்னு போட்டு காமிச்சு வாக்கு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இந்த தேர்தல்ல 2026 டெக்னாலஜி வளர்ந்த காலகட்டம், திராவிட இயக்கம் புரட்சியை உண்டாக்கிய காலகட்டம்ன்றாங்களே. அதனால 2026 என்ன பண்றாங்க அப்படின்னா, தேர்தலுக்கு கருப்பசாமி வேடம் அணிஞ்சு ஒருத்தர் ஒரு என்ன சொல்லலாம், ராமநாதபுரத்துல நம்மளுடைய ஊப்பியின் உச்சம் அப்படின்னுவாங்கல்ல, உச்சத்துல இருக்கிற ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, கருப்பசாமி வேடம் அணிஞ்சு, உங்களுக்கு கலைஞர் உரிமை தொகை வந்ததா, எப்படி வந்தது, இங்க மாற்றுத்திறனாளி இருக்கீங்களா, திமுக தானே அனைத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பசாமியா உருவெடுத்திருக்காரு. அவர் பெரியார் தான் கருப்பசாமியா உருவெடுத்தாருன்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப திராவிட இயக்கம் செய்த புரட்சி என்பது நமக்கு கண்ணு கூட நம்மளுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. மகளிர் உதவி தொகை வாங்குறியா, உதவி தொகை வாங்குறியா,
எப்படி 1200 ரூபா கொடுத்தாங்க. ஆ, இப்ப 2000 சேர்த்து 3200 ரூபா கொடுத்தாங்க. அப்படியா? ஆ, ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், வெல்வம் 200, வெல்வம் 200. டேய், கலைஞர் மகளிர் உதவி தொகை வாங்குறியா? ஆ? சொல்லு. வாங்கிட்டு 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆ. இப்ப மொத்தமா 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஓ, பிள்ளைகளுக்கு ரொம்ப அதை கொடுத்ததுனால ரொம்ப ஆ, யாருமா? என் மாமியார் சாமி மாமியார் முதியோர் உதவி தொகை வாங்குறியா? எப்படி? 1200 ரூபாய் கொடுத்தாங்க. ஆ, இப்ப 2000 சேர்த்து 3200 ரூபாய் கொடுத்தாங்க. அப்படியா? ஆ, அதனால புள்ளிய உதவி செய்யறவங்க கலைஞர் ஆ, ஸ்டாலின் வளரட்டும் தமிழ்நாடு. ஆ, சூப்பர். அடுத்து யாருமா? அது மாற்றுத்திறனாளி யாரு இருக்கா? ஆ? ஏம்மா, தாய் மாணவர் திட்டத்தை பத்தி உனக்கு தெரியுமா? ஆ? எப்படி? 1000 ரூபாய் 1500 3500 வாங்குறியா? எப்போ? ஆ, அடாடாடாடா. ஆ, அவர் வளர்ச்சி ஆ, ரைட்டு. ஏய், மீனவே வேண்டாம் இருக்காடா. அது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய புரட்சி நடந்துச்சு. அது ஜக்கம்மா சொல்றான்னு சொல்லிட்டு திமுக தான் 2026 ஆட்சிக்கு வரப்போகுது, அதனால எல்லாரும் திமுக வாக்கு செலுத்துங்க, திமுக வந்ததுனாலதான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப திராவிடம் செய்த புரட்சி எது தமிழ்நாட்டுல? இதுதான் அவங்க பண்ண புரட்சின்றது. ஆனா இனிமேல் வந்து யாருன்னா திராவிடம், பெரியார் அப்படி இப்படின்னு யாருன்னா இந்த கருத்தியல் பகுத்தறிவு அப்படின்னு வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த வீடியோ எடுத்து வச்சுவேன் தயாரா. இதுதான் பாத்துக்கோங்க. எப்படி கருப்புசாமி வேடம் போடுறதா திராவிடத்தோட பகுத்தறிவு. பேசுவாங்க அப்படியே, அவங்களுக்கு தான் மண்டையில இருந்து கால் வரி மூளை இருக்கிற மாதிரியே பேசுவாங்க திராவிட கூட்டம். அப்படியே உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது, திராவிடம் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. ஆமா, ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த புரட்சியாளர்கள் இந்த 2026 தேர்தல மிகவும் டிஃப்ரெண்டாக அணுக முயற்சித்திருக்காங்க. ஓகே, திராவிடம் பண்ண புரட்சி என்னன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியட்டும், நல்லது. இது ஒரு புறம் இருக்க, உண்மையிலேயே களத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் எது அரசியல், எது மாற்றம், எது புரட்சின்னு நிரூபிச்சிட்டு இருக்காரு மக்கள்கிட்ட. கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு சொல்லிட்டு திருச்சியில பேரெழுச்சியா நாம் தமிழர் கட்சி சார்பாக போடப்பட்டது. இந்த மாநாட்டுல வேட்பாளர் அறிமுக கூட்டமும் 234 தொகுதிக்கான வேட்பாளர் 117 பெண்கள் 117 ஆண்கள் என்று சரிக்கு சமமான வாய்ப்பு கொடுத்தது. இதுவே தமிழ்நாட்டு அரசியல ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திச்சு. ஏன்னா ஏதோ ஒரு முறை கொடுக்கலாம், 2 முறை கொடுக்கலாம், தொடர்ச்சியா சந்தித்த அனைத்து தேர்தலையும் அண்ணன் சீமான் அவர்கள் புரட்சியை செஞ்சுட்டு இருக்காரு. இதுவே பெரிய பேசுபடும் பொருளா மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்பட்டு வருது இப்ப வரையும். அதே போல நேத்து இவங்கெல்லாம் அரசியல் சொல்லி கொடுத்தேன் அது பண்ணுவாங்க. உண்மையிலேயே வந்து அரசியல்னா என்ன, எது அரசியல்னு சொல்லிட்டு ஒரு பொதுக்கூட்டம் போட்டாரு நேத்து. இந்த பிராமண கெடப்பாறை எடுத்து நான் வந்து திராவிட கூட்டத்தை ஒழிப்பேன்றதுக்கு எப்படிப்பட்ட ஒரு இது சொல்லியிருந்தார் அண்ணன். எப்படி பாரு, 6 வேட்பாளர் நான் சென்னையில் நிறுத்திருக்கேன், என்னென்ன பிராமண கெடப்பாறைன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வஉசி ஐயாவுக்கு ஒரு சீட்டு, நம்ம பாரதியாருக்கு ஒரு சீட்டு, சுப்பிரமணிய சிவாவுக்கு, பரிதிமார் கலைஞர் சொல்லிட்டு 6 பேருக்கு 6 சீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆக சிறந்த ஒரே பேசியிருந்தார் அண்ணன். அப்ப அப்படி கற்பிக்கணும், அரசியல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கற்பிக்கிறதுக்கு ஒரு ஆசான் தான் இருக்காரு அண்ணன் சீமான் தான். சரி, இப்ப நேற்று இது முடிஞ்ச கையோட நாளை மறுநாள் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு பாண்டிச்சேரியில மிகப்பெரிய அளவுல வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெறுகிறது. அதுலயும் 14 ஆண்கள் 14 பெண்கள் 28 தொகுதியில நாளைக்கு அறிமுகம் செய்திருக்காரு அண்ணன் சீமான். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் தமிழர் கட்சி தான் உருவாக்கிட்டு இருக்கு. இதுல ஒரு சிலர்லாம் சொன்னாங்க, பாண்டிச்சேரியாச்சும் கூட்டணி வச்சலாம்ல, தமிழ்நாட்டுல வேணா நீங்க கூட்டணி வைக்காம இருக்கீங்க, பாண்டிச்சேரியாச்சும் வச்சு வின் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டிச்சேரி மட்டும் எங்க வேற எங்கன்னா இருக்குதா, வேற எதனா கண்டத்துல இருக்கான்னு தெரியல. அதனால எப்பயுமே நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் ஒரு நிலைப்பாடு என்பது மிக சரியானதா இருக்குது. அதனால பாண்டிச்சேரியில நடக்கிற வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு வாய்ப்புள்ள உறவுகள் அனைவரும் கலந்துக்க சொல்லியிருக்காரு அண்ணன். சுற்று வட்டாரத்துல இருக்கிற கள்ளக்குறிச்சி, இந்த மாவட்டம் அரியலூர், பெரம்பலூர்லாம் நீங்களும் வந்து பாண்டிச்சேரி அறிமுக கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாய்ப்புள்ள உறவுகள் அனைவரும் கலந்து கொண்டு இதுலயும் பெருந்திரளான கூட்டத்தை நம்ம காட்டணும். அதே மாதிரி இதற்கும் திரள்நிதி திரட்டிட்டு இருக்காங்க. வாய்ப்புள்ள உறவுகள் அதற்கும் பங்களிப்பு செய்யுங்க. தொடர்ச்சியாக ஒரு மாற்றத்திற்கான செயலை அண்ணன் சீமான் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காரு. தமிழ் தேசிய என்னும் கருத்துல நம்ம வந்து கொண்டு போய் ஒவ்வொரு வீதியிலையும் சேர்க்கணும். ஏன்னா இப்பயே வந்து ஒரு தொகுதியிலும் தொடங்கிட்டாங்க. பாப்பிரெட்டுப்பட்டி தொகுதியெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க வேட்பாளருக்கு அறிமுக கூட்டத்துக்கு. அப்போ ஒவ்வொரு தொகுதியிலும் நம்ம வேலை செய்ய தொடங்கணும். அண்ணன் சீமான் அவர்கள் வேட்பாளரை அறிவிச்சிட்டாரு. தொடர்ச்சியா காலத்துல நம்ம பயணிப்போம்.
அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.